நீ எல்லாம் ஒரு ஆளா? உன்னால என்ன சாதிக்க முடியும் என்று யாராவது உங்களை அவமதித்ததுண்டா? அந்த வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள் இன்னும் காயமாக இருக்கிறதா? ஆனா இவர்களுக்கு முன்னால் ஒரு நாள் நான் ஜெயிக்கணும் என்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறதா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்காதவர்கள் இருக்கலாம், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இருக்கலாம். இவன் என்ன பெருசா சாதிக்கப் போறான் என்று 4 பேருக்கு முன்னால் உங்களை அவமானப்படுத்தியவர்களும் இருக்கலாம். அந்த விஷயங்களை நினைச்சு பல இரவுகள் நீங்கள் தூங்காம அமைதியாக கண்ணீர் விட்டிருக்கலாம். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இவர்கள் இப்படி நடத்துறாங்க என்று உங்கள் மனசாட்சியிடம் நீங்கள் 1000 தடவை கேள்வி கேட்டிருக்கலாம். நண்பர்களே, அந்த வலி சாதாரண வலி இல்லை. அது ஒரு மனிதனின் மனசையும் சுயமரியாதையையும் ஒரே நேரத்தில் நசுக்கும் வலி. ஆனா இன்று அந்த வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். நம்மை யாராவது காயப்படுத்தினால் உடனே நமக்கு என்ன தோன்றும்? அவர்களை திட்டணும் அல்லது சண்டை போடணும். ஆனால் அது உண்மையான பழிவாங்குதல் இல்லை. நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் அவர்களின் தரத்துக்கு இறங்கிவிட்டீர்கள் என்பதற்கே அர்த்தம். அப்படியானால் உண்மையான பழிவாங்குதல் என்ன? உங்களை மதிக்காதவர்கள், உங்களை கிண்டல் செய்தவர்கள் ஒரு நாள் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாக தலை குனிந்து வருந்த வேண்டும். இவனை நாம் தவறாக மதிச்சிட்டோமே என்று அவர்கள் மனசுக்குள் தலை குனிய வேண்டும். அதற்காக நீங்கள் கத்தியெடுக்க வேண்டியதில்லை. இரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு ரகசியம் சொல்கிறார். உன்னை அவமதித்தவர்களிடம் வாதம் செய்யாதே. உன் வெற்றியால் பதில் கொடு. அந்த சாணக்கியரின் 4 ராஜதந்திரங்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஆனா நண்பர்களே, இந்த வீடியோவை ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாதிரி பார்க்காதீங்கள். இது உங்களுடைய தன்மான போர். உங்கள் வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு ராஜாவாக மாறும் முதல் படி. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வைரம் மாதிரி. ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் செய்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியத்தை நீங்கள் இழக்கலாம். ஏனெனில் இன்று முதல் உங்கள் பழைய வாழ்க்கை முடியப் போகிறது. எல்லோரையும் மகிழ்விக்க, எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நீங்கள் முயற்சித்த அந்த பழைய குணம் இன்று முடிவுக்கு வரப்போகிறது. சாணக்கியர் சொல்கிறார், மௌனமும் உதாசீனமும் தான் உலகத்தில் மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை உங்கள் எதிரிகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும்? அவர்களின் முன்னால் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக எப்படி நிற்க வேண்டும்? அதை தெரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? ஏனெனில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 90 நாள் சவால் கொடுக்கப் போகிறேன். அந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்த 3 மாதங்களில் உங்களை மதிக்காதவர்களின் முன்னால் நீங்கள் ஒரு புதிய மனிதராக நிற்பீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை குழப்பும். உங்கள் வளர்ச்சி அவர்களை இரவில் தூங்க விடாது. தயாரா? உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் மனநிலை மாறப்போகிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வாருங்கள், சாணக்கியரின் அந்த 4 ரகசிய ராஜதந்திரத்துக்குள் இப்போது நுழைவோம். சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 1. ஏன் மக்கள் உங்களை மதிக்கவில்லை? நம்மில் பல பேர் ராத்திரி தூங்கப் போகும் நேரத்தில் ஒரே ஒரு கேள்வியை நம்ம மனசுக்குள்ள கேட்போம். நான் யாருக்கும் கெடுதல் பண்ணலையே, அப்புறம் ஏன் அந்த சித்தப்பா என்னை அப்படி பேசினார்? ஏன் என் கூட பிறந்தவனே என்னை மதிக்க மாட்டேங்கிறான்? நான் படிச்சவன் தானே, நான் நாகரீகமா தான் நடக்கிறேன், அப்புறம் ஏன் என்னை ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க? இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டு இருப்போம். நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முகத்துக்கு நேராக சொல்லட்டுமா? உங்களை மதிக்காததற்கு காரணம் அவர்கள் இல்லை, நீங்கள்தான். ஆமாம், அந்த அனுமதியை நீங்கள்தான் கொடுத்தீர்கள். நீங்களே உங்களை மலிவாக்கிட்டீர்கள். நீங்கள் எல்லோருக்கும் மிகவும் எளிதாக கிடைக்கும் மனிதராக மாறிவிட்டீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்கும் மனிதன் மதிப்பை அல்ல, பயன்பாட்டை மட்டுமே பெறுவான். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் உங்கள் முதல் பலவீனம். யாராவது கூப்பிட்டால் உடனே போகிறீர்கள். விசேஷம் என்றால் முதல் ஆளாக ஓடிப்போய் வேலை செய்கிறீர்கள். அவர்கள் தப்பு செய்தாலும் சரி விடுங்க, சொந்தம்தானே என்று சிரித்துக் கொண்டு நிற்கிறீர்கள். இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களின் மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. இவனுக்கு வேற வேலை இல்ல, இவனை எப்ப வேண்டுமானாலும் கூப்பிடலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். நகைக்கடையில் இருக்கும் தங்கத்தை நீங்கள் சும்மா தொட முடியுமா நண்பர்களே? முடியாது. அதை கண்ணாடிக்குள் பூட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் ரோட்டோரத்தில் கிடக்கும் கல்லை யார் வேண்டுமானாலும் எட்டி உதைக்கலாம். நீங்கள் ரோட்டோரத்து கல்லா இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கும் தங்கமாக இருக்க விரும்புகிறீர்களா? இதை இன்னும் தெளிவாக புரிய இன்னும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் ஒரு பட்டுப்பாய் மாதிரி இருக்கிறீர்கள். பட்டுப்பாய் மென்மையானது. அதை விரித்தால் எல்லாரும் வந்து படுப்பார்கள், அழுக்குப்படுத்துவார்கள், பிறகு சுருட்டி ஒரு ஓரமாக போட்டு விடுவார்கள். ஏனெனில் அது பட்டாக இருந்தாலும் பாய்தான், அது யாருக்கும் வலிக்காது. ஆனால் ஒரு முள் மெத்தையை யோசித்து பாருங்கள். அதின் மேல் யாராவது உட்கார துணிவார்களா? மாட்டார்கள். ஏனெனில் அது குத்தும் என்று தெரியும். நண்பர்களே, உங்களிடம் அந்த முள் இல்லை. அந்த முள் கெட்ட குணம் அல்ல, அது உங்களுடைய தற்காப்பு. விஷம் இல்லாத பாம்பாக இருந்தாலும் அது சீர மறக்கக்கூடாது என்று சாணக்கியர் சொல்கிறார். நீங்கள் சீர மறந்து விட்டீர்கள்.
யாராவது உங்களை காயப்படுத்தினால் ஒரு கேள்வி கேட்க கூட நீங்கள் பயப்படுகிறீர்கள். நாம் கேட்டால் தப்பா நினைப்பாங்களோ? குடும்பத்தில் பிரச்சனை வருமோ? இந்த பயம் காரணமாக நீங்கள் மௌனமாக இருப்பதற்குள் அவர்கள் உங்கள் மேல் இன்னும் ஒரு படி ஏறி நிற்கிறார்கள். நீங்கள் கடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். என்னை தவறாக நடத்தினால் நான் கடிப்பேன் என்ற எச்சரிக்கை அவர்களின் கண்களுக்கு தெரிய வேண்டும். இது ஒரு கடுமையான உண்மை. இது கலியுகம் நண்பர்களே. இங்கு நல்லவனை விட வல்லவனுக்குத்தான் மதிப்பு அதிகம். நீங்கள் ஒருவருக்கு 10 வருடம் உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு நாள் என்னால் முடியாது என்று சொல்லி பாருங்கள். அந்த 10 வருட உதவியையும் மறந்து உங்களை திட்டி விடுவார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் மரியாதை இல்லை. ஒரு உரிமைதான் வந்திருக்கிறது. ஆனால் அதே இடத்தில் ஒரு திமிரான மனிதன் இருப்பான். யாருக்கும் உதவ மாட்டான். யாரையும் மதிக்க மாட்டான். ஆனால் அவனிடம் மட்டும் எல்லாரும் பணிவாக பேசுவார்கள். ஏன்? ஏனெனில் அவனிடம் ஒரு பவர் இருக்கிறது. இப்போது நீங்களே முடிவு செய்யுங்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு ஐயோ பாவம் என்று எல்லாரும் பரிதாபப்படும் ஒரு மனிதராக இருக்கப் போகிறீர்கள்? அல்லது இவன் ஒரு கம்பீரமான மனிதன், இவனிடம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கும் ஒரு மனிதராக மாறப்போகிறீர்களா? இந்த முதல் ரகசியத்தின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு சிறிய சவால் கொடுக்கிறேன். இன்று முதல் எல்லாருக்காகவும் எப்போதும் வளைந்து கொடுக்கும் அந்த பழைய பழக்கத்தை நிறுத்துங்கள். தேவைப்பட்ட இடத்தில் துணிந்து இல்லை என்று சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு மனிதன் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளும் அந்த நொடியிலிருந்துதான் அவனுடைய மரியாதை உலகத்தின் கண்களில் வளர ஆரம்பிக்கும். சரி, உங்களை மதிக்காததற்கான காரணம் நமக்கு தெரிந்துவிட்டது. ஆனா இப்போது முக்கியமான விஷயம், அவர்களை எப்படி தோற்கடிப்பது? அந்த ரகசியத்தை அடுத்த 5 நிமிடங்களில் சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 2 பார்க்கப் போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 2. மௌனம் எதிரியை வீழ்த்தும் உச்ச ஆயுதம். நண்பர்களே, உங்களை அவமதித்த அந்த மனிதர்களை எப்படி உங்கள் மௌனத்தாலேயே அவர்களை கதற விடுவது? இப்பொழுது உங்கள் மனசுக்குள் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கலாம். அவன் அப்படி பேசினானே, அவனை ஒரு நாள் 4 பேர் முன்னாடி வச்சு பதிலடி கொடுக்கணும் என்று உங்களுக்குள் ஒரு கோபம் இருக்கும். அவன் கத்தினான், நானும் கத்தனும் என்று தோன்றும். ஆனா நண்பர்களே, அங்கேதான் சாணக்கியர் ஒரு பயங்கரமான ராஜதந்திரத்தை சொல்கிறார். உன் எதிரியை வீழ்த்த நினைத்தால் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை உன் மௌனம். ஏன் தெரியுமா? ஒருவன் உங்களை கிண்டல் செய்கிறான் என்றால் அவன் எதிர்பார்ப்பது உங்கள் ரியாக்ஷன் தான். நீங்கள் கோபப்பட வேண்டும், நீங்கள் அழ வேண்டும், நீங்கள் அவனிடம் போய் ஏன் இப்படி பேசுறீங்க என்று நியாயம் கேட்க வேண்டும். ஆனா நீங்கள் அவனிடம் கேட்கும் அந்த நொடியிலேயே நீங்கள் அவனுக்கு கீழே போயிட்டீர்கள். அவன் உங்களை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை மாறி வச்சிருக்கிறான். அவன் ஒரு பட்டன் அழுத்தினால் நீங்கள் கோபப்படுகிறீர்கள். அவன் இன்னொரு பட்டன் அழுத்தினால் நீங்கள் கத்துகிறீர்கள். நண்பர்களே, முதலில் அந்த ரிமோட்டை அவன் கையிலிருந்து பிடுங்கி உடையுங்கள். அவன் என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி இருங்கள். அவர்கள் வார்த்தைகள் உங்களை அசைக்க கூடாது. நினைவில் கொள்ளுங்கள், ரியாக்ஷன் கொடுக்காத மனிதனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஏனெனில் அவன் மனதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. சாணக்கியர் சொன்ன மற்றொரு சக்தி வாய்ந்த தந்திரம், உதாசீனம். ஒருவன் உங்களை மனிதனாகவே மதிக்கவில்லை என்றால் பதிலுக்கு நீங்கள் அவனை ஒரு பொருளாக கூட மதிக்காதீர்கள். ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கு உங்களை பிடிக்காத அந்த மனிதன் இருக்கிறான். அவன் உங்களிடம் வந்து நக்கலாக ஏதாவது பேசுகிறான். முன்பு நீங்கள் என்ன செய்வீர்கள்? முகம் சுருங்கி அங்கேயே அமைதியாக நிற்பீர்கள். ஆனா இனிமேல் அப்படி செய்யாதீர்கள். அவன் பேசும்போது அவன் முகத்தை கூட பார்க்காதீர்கள். அவன் சத்தம் தெருவில் குறைக்கும் நாய் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களுடன் சிரித்து பேசுங்கள். அவன் மனசுக்குள் ஒரு கேள்வி வரும், நாம் இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம், ஆனா இவன் நம்மை ஒரு துரும்பா கூட மதிக்கலையே. அந்த நொடி அவன் மனசுக்குள் அவமானம் ஏறி ஆரம்பிக்கும். நண்பர்களே, நீங்கள் அவனை திட்டினால் அவனுக்கு வலிக்காது. ஆனா நீங்கள் அவனை ஒரு பொருட்டாக கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த வலி அவமானத்தின் உச்சிக்கு அவனை கொண்டு போய்விடும். உங்கள் மௌனம் அவர்களின் காதுகளில் இடி மாதிரி முழங்க வேண்டும். ஒரு சிங்கம் காட்டில் நடந்து போகும்போது ஒரு நாய் அதன் பின்புறம் குறைத்து கொண்டே இருக்கும். ஆனா சிங்கம் திரும்பி பார்க்குமா? இல்லை. அது தன் ராஜநடையில் அமைதியாக நடந்து கொண்டே இருக்கும். சில நேரம் கழித்து அந்த நாய் குறைத்து குறைத்து சோர்ந்து போய்விடும். நண்பர்களே, இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்கள் அந்த சிங்கமா? அல்லது குறைக்கும் நாயுடன் சேர்ந்து இன்னொரு நாயா? உங்களை அவமதிப்பவர்கள் பேசும் வார்த்தைகள் நாய் குறைக்கும் சத்தம் மாதிரிதான். உங்கள் தரம் வேறு, உங்கள் இலக்கு வேறு. சாக்கடையில் கல்லை எறிந்தால் அழுக்கு உங்கள் மேல்தான் படும். அந்த சாக்கடையை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதுதான் புத்திசாலித்தனம். உங்கள் அமைதி கோழைத்தனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். ஆனா மௌனம் மட்டும் போதாது. அந்த மௌனத்தின் பின்னால் ஒரு பயங்கரமான உழைப்பு இருக்க வேண்டும். உங்கள் முயற்சியை இரட்டிப்பாக்க வேண்டும். அவர்கள் உங்களை வேஸ்ட் என்று சொன்னார்களா? சொல்லட்டும். அந்த கோபத்தை உங்கள் வெற்றியில் காட்டுங்கள். சரி, இப்பொழுது மௌனத்தின் சக்தியை பார்த்தோம்.
ஆனா அடுத்த கேள்வி, இந்த மௌனத்தின் பின்னால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்குவது? அவர்கள் கண் முன்னாலேயே நீங்கள் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு ராஜாவாக எப்படி மாறுவது? அந்த ரகசியத்தை அடுத்த 5 நிமிடங்களில் சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 3இல் பார்க்கப் போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, நம்புங்கள். அடுத்ததாக வரும் சாணக்கியர் ரகசியம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. தயாராயிருங்க. சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 3, வளர்ச்சியை மறைத்து வை, ரகசிய சாம்ராஜ்யம் உருவாக்கு. நண்பர்களே, இதுவரை எப்படி உங்கள் அமைதியாலேயே உங்களை அவமதித்தவர்களை தோற்கடிக்கலாம் என்று தெரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகும் மிக முக்கியமான ஆபரேஷன் ஆரம்பமாகிறது. இதற்கு பேர் அண்டர்கிரவுண்ட் மிஷன் சார். ஒரு அறிவிக்கப்படாத போர். நம்மில் பல பேர் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். மனசுக்குள் ஒரு ஆசை வந்தவுடனே, அல்லது ஒரு புதிய பிசினஸ் ஐடியா வந்தவுடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். குறிப்பாக நம்மளை மதிக்காத அந்த சொந்தக்காரங்களிடம் போய், நான் சீக்கிரம் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் பாரு, நான் அடுத்த வருடம் கார் வாங்க போறேன் பாரு என்று முன்னமே சவால் விடுகிறோம். ஏன் தெரியுமா? அவர்களின் முன்னால் அந்த நிமிஷத்திலேயே சீன் போடணும் என்ற ஆசை. ஆனால் சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறார். ஒரு காரியம் கைகூடும் வரை அதை ரகசியமாக வைத்திரு. நீங்கள் உங்கள் திட்டத்தை அவர்களிடம் சொல்லும் அந்த நொடியில அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் ரிஸ்க், உன்னால் முடியாது என்று உங்கள் தன்னம்பிக்கையை காலி செய்து விடுவார்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கு முன்னாடியே உங்கள் வெற்றி கனவை அவர்கள் எதிர்மறை எண்ணத்தாலும் பொறாமையாலும் எரித்து விடுவார்கள். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், உன் திட்டங்களை மந்திரம் போல ரகசியமாக வை. இனிமேல் உங்கள் திட்டம் உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு விதையை எடுத்து வெயிலில் வைத்தால் அது செடியாகுமா? இல்லை. அது மண்ணுக்குள் யாருக்கும் தெரியாமல் இருட்டில் புதைந்து கிடந்தால்தான் வேர் பிடிக்கும். உங்கள் லட்சியமும் அந்த விதை மாதிரிதான். அது அமைதியாக ரகசியமாக வளர வேண்டும். இந்த நிமிஷத்தில் நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் முன்னாலே நீங்கள் ஒரு அப்பாவி மாதிரி நடிக்கலாம். என்னப்பா பண்றே என்று கேட்டால், ஏதோ போயிட்டே இருக்கு மாமா, சின்ன வேலைதான் பார்க்கிறேன் என்று சாதாரணமாக பதில் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். இவனால ஒன்றும் ஆகாது என்று கிண்டல் செய்வார்கள். ஆனால் நண்பர்களே, அந்த சிரிப்புதான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம். எதிரி உங்களை பலவீனமானவன் என்று நினைக்கும் வரைதான் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவர்கள் உங்களை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அமைதியாக உங்கள் சாம்ராஜ்யத்தை செதுக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தூங்கும் நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டும். அவர்கள் விழாக்களில் அரட்டை அடிக்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த ரகசிய உழைப்பு ஒரு நாள் உலகமே திரும்பி பார்க்கும் வெற்றியாக மாறும். பலர் சொல்வார்கள், கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள், இவை மூட நம்பிக்கை என்று. ஆனால் அது ஒரு மனோதத்துவம். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கும் எல்லோரும் மனசார வாழ்த்துவார்களா? இல்லை. பெரும்பாலானவர்கள், இவன் மட்டும் எப்படி முன்னேறலாம் என்று உள்ளுக்குள் பொறாமைப்படுவார்கள். அந்த பொறாமை உங்கள் ஆற்றலை உறிஞ்சிவிடும். ஆனால் இன்று பலர் என்ன செய்கிறார்கள்? சோசியல் மீடியாவில பெரிய திட்டம் சீக்கிரம் ஆரம்பம் என்று ஸ்டேட்டஸ் போடுவது, உங்கள் வெற்றியின் நினைவாக எடுத்த புகைப்படங்களை பகிர்வது, புதிய திட்டங்களை பற்றி குறிப்புகளை பதிவிடுவது, இவையெல்லாம் உங்களை மதிக்காத அந்த கூட்டத்துக்கு நீங்கள் கொடுக்கும் அப்டேட்ஸ். அது உங்களுக்கு தேவையா? அவர்களுக்கு நீங்க எதுவுமே இல்லாத மாதிரி தோன்றட்டும். ஆனால் உண்மையில் நீங்கள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கப் போகும் பதில் வார்த்தைகளில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்க வேண்டும். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் வாங்கிய புதிய கார் அவர்களின் வீட்டு வாசலில் நிற்கும் போது, அல்லது நீங்கள் வாங்கிய புதிய வீட்டின் கிரகப்பிரவேச அழைப்பிதழ் அவர்களின் கைக்கு செல்லும் போது, அந்த நாளில் அவர்களின் முகத்தில் ஒரு அதிர்ச்சி தெரியும் பாருங்கள். இவன் எப்போது இவ்வளவு முன்னேறினான்? இவன் சும்மாதானே இருந்தான் என்று அவர்களின் மனசு குழம்பி போகும். அந்த நொடிதான் உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தரமான பதிலடி. அதனால் நண்பர்களே, ரகசியமாக சாதியுங்கள், பகிரங்கமாக கொண்டாடுங்கள். இப்போ ரகசியமா உழைக்க கத்துக்கிட்டோம். ஆனா ஒரு பெரிய கேள்வி இன்னும் இருக்கிறது. நீங்கள் ஜெயிச்ச பிறகு இன்னைக்கு உங்களை மதிக்காத அதே மனிதர்கள் நாளைக்கு வந்து உங்களோட நிழலாக ஒட்டிக்கொள்ள முயற்சி செய்வார்கள். அப்ப என்ன செய்யணும்? அவர்களை எப்படி டீல் பண்ணணும்? அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஏனெனில் வெற்றி பெறுவது ஒரு கட்டம், ஆனா வெற்றியை காப்பதுதான் உண்மையான ஆட்டம். அந்த கடைசி கட்ட ராஜதந்திரத்தை சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 4இல் பார்க்க போகிறோம். அடுத்த 5 நிமிடங்கள் உங்கள் மன உறுதியையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் சோதிக்கப் போகிறது. தயாராக இருங்கள். ஏனெனில் இந்த கடைசி பிளான் தான் ஒரு சாதாரண மனிதனை உண்மையான ராஜாவாக மாற்றும். சாணக்கியரின் மாஸ்டர் பிளான் 4, தேவையில்லாமல் உதவாதீர்கள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த பயணத்தின் கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள், ரகசியமாக உழைத்தீர்கள்,
இப்போது நீங்கள் ஜெயித்து ஒரு உயரத்தில் நிற்கிறீர்கள். ஆனால் இப்போதுதான் உங்கள் மனசு ஒரு சதி செய்யும். என்னதான் இருந்தாலும் அவர்கள் நம்ம சொந்தக்காரர்கள் தானே. பாவம், இப்போ கஷ்டப்படுகிறார்கள். நாம இவ்வளவு பெரிய ஆளாயிட்டோமே, அவர்களுக்கு கொஞ்சம் உதவலாமே என்று உங்கள் மனசு உங்களை ஏமாற்ற முயலும். ஆனால் நண்பர்களே, அங்குதான் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறார். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தையே கக்கும். நீங்கள் இப்போது உதவி செய்தால் அவர்கள் திருந்தி விடுவார்கள் என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் பணத்தை கொடுத்த உடனே, தம்பி, அன்றி தெரியாமல் பேசிட்டேன் என்று அழுது மன்னிப்பு கேட்பார்கள் என்று நினைக்கிறீங்களா? நிஜ வாழ்க்கையிலே அது நடக்காது. நீங்க பணத்தை கொடுத்தா அவங்க வெளியே போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்தியா, காசு வந்த உடனே இவனுக்கு எவ்வளவு திமிரு, நம்ம கிட்ட வந்து சீன் போடுறான், பிச்சை போடுறான் என்று மறுபடியும் உங்களைத்தான் தவறாக பேசுவார்கள். நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி சாக்கடையில் ஊற்றும் பன்னீர் மாதிரி. அது வீணாகிவிடும். இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இன்று கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அது அவர்கள் செய்த கர்மாவின் விளைவு. ஒரு காலத்தில் அவர்கள் உங்களை ஏளனம் செய்தார்கள், உங்களை பார்த்து சிரித்தார்கள், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தினார்கள். அந்த தவறுகளுக்கான பாடத்தை இயற்கை இப்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் நடுவில் போய் நான் காப்பாற்றுகிறேன் என்று நின்றால் அந்த கர்மாவின் ஒரு பகுதியை நீங்களே சுமக்க வேண்டி வரும். அதனால் தான் சாணக்கியர் சொல்கிறார், தகுதியற்றவனுக்கு செய்யும் உதவி உனக்கே ஆபத்தாக முடியும். அவர்கள் கஷ்டப்படும் போது நீங்கள் அமைதியாக பார்த்து நிற்பதே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். நண்பர்களே, நீங்கள் சாதித்து கெத்தாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வளர்ச்சியை அவர்கள் தொலைவிலிருந்து பார்க்கட்டும். அதுதான் அவர்கள் செய்த தவறுகளுக்கான பரிகாரம். ஒரு நாள் நீங்கள் ஜெயித்த பிறகு அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள திரும்பி வருவார்கள். மாப்ள, எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பேன்னு என்று பல்லை காட்டி சிரித்து வருவார்கள். அப்போது நீங்கள் சண்டை போட வேண்டாம். ஆனால் அவர்களை உங்கள் வாழ்க்கையின் வாசலிலேயே நிறுத்திவிடுங்கள். உங்கள் ரகசியங்களை சொல்லாதீர்கள். உங்கள் பணத்தை காட்டாதீர்கள். மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் அவர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். என்றால் பழைய பாம்பு சட்டையை மட்டும் மாற்றும், விஷத்தை மாற்றாது. அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக மீண்டும் காத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலே முதல் ஆளாக உங்களை மீண்டும் மிதிப்பார்கள். அதனால மன்னிக்கலாம், ஆனால் மறக்கக்கூடாது. நண்பர்களே, இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது ஒரு போர். உங்களை மதிக்காத அந்த கூட்டத்துக்கு முன்னாலே நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய ஒரு யுத்தம். இன்றைக்கு இந்த நிமிஷம் ஒரு சத்தியம் செய்யுங்கள். இனிமேல் உங்களை மதிக்காதவர்களுக்காக நீங்கள் அழக்கூடாது. உங்கள் மௌனம் ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும். உங்கள் உழைப்பு ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும். உங்கள் வெற்றி ஒரு பேரதிர்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, சாணக்கியரின் வாரிசு. சிங்கம் போல் கம்பீரமாக உங்கள் சாம்ராஜ்யத்தை நோக்கி நடந்து கொண்டே இருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் குறைத்துக் கொண்டே இருக்கட்டும். நண்பர்களே, ஒரு காலத்தில் உங்களை இவனால் ஒன்றும் ஆகாது என்று அவமானப்படுத்தியவர்கள் ஒரு நாள் இவன் எப்படி இவ்வளவு உயரம் போயிட்டான் என்று கேட்க வேண்டும். அந்த நாளை உருவாக்குவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு தீப்பொறியை ஏற்றியிருந்தால், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியை உண்டாக்கியிருந்தால், இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள். என் வெற்றி இப்போது ஆரம்பம். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு இந்த ரகசியம் தெரிய வேண்டாம். ஆனால் ஜெயிக்க விரும்பும் உண்மையான நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். இப்படிப்பட்ட மனதை மாற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மைண்ட் growth தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் முன்னால் ராஜாவாக வாழ்ந்து காட்டுங்கள். அடுத்த வீடியோவில் இதையும் விட சக்தி வாய்ந்த ஒரு கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.